கன்டென்ட் கிரியேஷன். உங்ககிட்ட யாராவது இந்த கன்டென்ட் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. YouTube, Instagramலாம் கன்டென்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல ஒரு 8 ஸ்டெப்ல கன்டென்ட் கிரியேஷன்னா என்ன? அத எப்படி சிம்பிளா, ஈஸியா பண்றதுன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கன்டென்ட் கிரியேஷன் அப்டின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க. இது ஒரு கன்டென்ட், வீடியோ கன்டென்ட். அதாவது சோசியல் மீடியால நம்ம ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடுறோம் பாருங்க. இதே ஒரு கன்டென்ட். இதே இது நான் வெப்சைட்ல எழுதி போட்டேன்னா, அது வந்து ரைட்டிங் கன்டென்ட், டெக்ஸ்ட் கன்டென்ட். அதாவது யூசர்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றோம். வீடியோ மூலியமாவோ, ஆடியோ மூலியமாவோ, டெக்ஸ்ட் மூலமாவோ கம்யூனிகேட் பண்றோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் கன்டென்ட். இந்த கன்டென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் பாருங்க. இதுதான் கன்டென்ட் கிரியேஷன். இது மொத்தம் 8 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஒரு கன்டென்ட் கிரியேட்டருக்கு என்ன தேவைன்னா, இந்த வீடியோவே எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லி தரப் போறேன். இப்போ நான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டீச் பண்றேன்? கன்டென்ட் கிரியேஷன் எப்படி சிம்பிளா பண்றது? கன்டென்ட் கிரியேஷன் என்ன? ஓகேங்களா? இப்போ இதான் என்னுடைய கான்செப்ட். இத நான் முடிவு பண்ணிட்டேன். இத நான் முடிவு பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்கிரிப்ட் எழுதுவேன். ஸ்கிரிப்ட்னா என்னன்னா, நான் என்ன சொல்ல போறேன்? ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்றத எழுதணும். நான் என்ன சொல்ல போறேன்? கன்டென்ட் கிரியேஷன்னா என்ன? 8 ஸ்டெப் என்ன? அந்த 8 ஸ்டெப்பே ஸ்கிரிப்ட் மாரி எழுதுவேனா, அதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட். நீங்க எந்த கன்டென்ட் கிரியேட்டர்னாலும் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது. 2வது ஸ்டெப் ஸ்கிரீன் பிளே. இந்த ஸ்கிரீன் பிளேன்னா என்ன? ஓகே, நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். என்ன எழுதிட்டேன்? இந்த மாரி கன்டென்ட் கிரியேஷன் 8 ஸ்டெப் ஆடியன்ஸ் சொல்லி தர போறேன் எழுதிட்டேன். ஸ்கிரீன் பிளேனா நான் எங்க வச்சு சொல்லி தர போறேன்? அதாவது அந்த லொகேஷன் என்ன? நான் வந்து அவுட்டோர்ல வச்சு ஷூட் பண்ண போறேனா? இல்ல எங்க வீட்ல வச்சு ஷூட் பண்ண போறேனா? ரூம்ல வச்சு ஷூட் பண்ண போறேனா? எந்த லொகேஷன்? அங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஷூட் பண்றது தான் ஸ்கிரீன் பிளே. உதாரணத்துக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிருக்கேன். இந்த இடத்துல நான் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொன்னது, இந்த ஸ்கிரீன் பிளே டெக்ஸ்ட் இங்க வரணுமா? ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னது ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் இங்க வரணுமா? இந்த மாரி அந்த வீடியோல என்னென்ன எலமெண்ட் வரணும்? அந்த வீடியோ எந்த லொகேஷன்ல ஆட் பண்ணணும்? இதெல்லாம் சூஸ் பண்றது தான் ஸ்கிரீன் பிளே. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, ஸ்கிரீன் பிளே எழுதியாச்சு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங். இப்போ வந்து அந்த வீடியோவ ஷூட் பண்ணணும். அத போய் எங்க ஷூட் பண்றது? இப்போ நான் பேசுறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க வீடியோவ ஷூட் பண்றது நீங்க கேமராவோ, மொபைலோ அத ஷூட் பண்றது. 4த் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங். இப்ப நான் ஷூட் பண்ண வீடியோ அப்படியே உங்களுக்கு பண்ண முடியாது. ஏன்னா, நான் இப்ப பேசுற வீடியோ பார்த்தீங்கன்னா, திக்கி, திணறி, நெறைய கேப் விட்டு, அ ஒளறி இந்த மாரிலாம் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத ஃபுட்டேஜ்லாம் எடிட் பண்ணி, அத புரிய வைக்கிறக்காண்டி இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாரி நான் ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே இந்த மாரி சொல்லும்போது, அந்த இடத்துல என்னென்ன எலமெண்ட் ஆட் பண்ணணும், அதெல்லாம் புரிய வைக்கிறது. அந்த வீடியோவ எடிட் பண்றது தான் 4த் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடிட்டிங். அண்ட் 5த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ மட்டும் ஷூட் பண்ணியிருப்பேன். ஆடியோலாம் தனியா தான் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா, அவுட்டோர்ல ஷூட் பண்ணேன்னா, அந்த நாய்ஸ் ஓவரா இருக்கும். நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து புரியாது. ஒரு வீடியோ எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி, ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க. ஆனா, அந்த வீடியோவோட ஆடியோ கேவலமாச்சுன்னா கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. ஸோ, ஒரு வீடியோல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 50% ஆஃப் வீடியோல 50% வீடியோனா 50% ஆடியோ. ஸோ 5வது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஆடியோ. இந்த ஆடியோவ கிறிஸ்டல் கிளியரா ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் முதல் முக்கியமான ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு. இப்ப எல்லாமே பண்ணியாச்சு. ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, ஸ்கிரீன் பிளே எழுதியாச்சு, வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு, ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்ப அந்த வீடியோஸ வந்து மார்க்கெட் பண்ணணும். நீங்க எவ்வளவு பெரிய நல்ல ப்ராடக்ட் ச வச்சிருந்தாலும் சரி, குவாலிட்டியான வீடியோஸ் வச்சிருந்தாலும் சரி, அத வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு இப்ப என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு? இப்ப எஸ்இஓன்னு ஒண்ணு இருக்கு. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அத யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இந்த மாரி பெய்டு மார்க்கெட்டிங் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 7வது மெத்தட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 மெத்தட் சேர்ந்து கம்ப்ளீட்டா இப்ப நான் சொன்னேன் பாருங்க ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, ஷூட்டிங், எடிட்டிங், ஆடியோ அண்டு ம் மார்க்கெட்டிங், இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேஷன். இந்த 8வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு இதா கொண்டு போய் குடுக்குறோம் பாருங்க. கன்டென்ட் கிரியேஷன். நெறைய பேர் இந்த கன்டென்ட் கிரியேஷன் சொன்னோனே ரொம்ப பயந்துருவாங்க. அது பெரிய வேலை அப்படின்னு நெனச்சுருவாங்க. நான் சொன்ன 8 ஸ்டெப்ப வந்து ஒண்ணொன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னா, கன்டென்ட் கிரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜர்னி. உங்க பிசினஸ்க்கு கன்டென்ட் கிரியேஷன் தேவைப்படுதுன்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மாரி மோர் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்க்கு சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.